சொல்றேன் அவர்கிட்ட பத்தரைக்கு நான் போட்டேன் நான் எல்லா நேரம் பத்தரைக்கு நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன். ஓ தெரியல பதில காணும். ஓகே நோன்பு காலத்துல அவங்களுக்கு கஷ்டம் தானே. நோம்பு முடிஞ்சிட்டு நீ வருங்காலங்கள் அவரை கேட்கிறாரு அப்படி. அப்ப சரியாக நீங்க எல்லாரும் டைமுக்கு முடிச்சுங்கன்றால் சரியா தொடர்ந்து நான் டைமுக்கு செக் வந்துடுவேன். அதுக்கு முடிச்சுக்கண்டா சரி. நீங்களும் டைமுக்கு கொடுக்க மற்ற நாம தொடங்கி கொள்வோம் பாணி. சரி ஆரம்பமா இந்த ஊரோடு விளையாடு தொகுப்பாடு வச்சுதான் அம்மட்டார்கள். வணக்கம் பாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடுங்க கல்வியில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இன்று நேரம் இருக்கிறது, நாம கலந்து அழகா பேசி நம்மளை நிகழ்ச்சியாக செய்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நான் இந்த இதுக்கு பழமொழிக்குள்ள வரேன். அடி என்று கூப்பிட பொண்டாட்டி இல்லையாம், அதுல புள்ளைய எப்படி பெற்றுக்கிற? அது ரஜினிகாந்த் சொல்ற பணியெல்லாம் சொல்லணும். ஒருத்தனுக்கு எலும்பி நடக்க வக்கில்லையா, அதுக்கெல்லாம் அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குது. அவ்வளவுதான், அதான் பதில். அவன் வக்கில்லாட்டியும் பொண்டாட்டி மாதிரி வக்கில் அது வேற விஷயம். உனக்கு நடக்கவே எலும்பி நடக்கவே உனக்கு இயலாது, அதுக்குள்ள 9 அழகா சொல்லுவாங்க. சந்திரமி படத்துல சொல்லுவேன். ஒருத்தனுக்கு எலும்பி நடக்க அப்ப என்னது கதை கழிக்கிட்ட நீங்க அடி அவங்க கேட்டு சொல்லி போட்டு அது வந்துட்டு அடி என்று கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, அதுல பிள்ளைய எப்படி பெற்றுக்கிற? பொண்டாட்டி இல்லாட்டி எப்படி பிள்ளை வரும்? அடி என்று கூப்பிடுறது அதுக்குள்ள நீங்க ஏன் போறீங்க? கருத்துக்கு வாங்க. இது கூப்பில்லாமல் வாழ கோக்குறவாய். அதுதான் வசதி இந்த எல்லாம் ஏலாம் முடியாம இருக்கிற ஒரு ஆளுகிட்ட ஒரு விடயத்தை சொல்றேன் நாங்க திணிக்கிற மாதிரி. அதுதான் கருத்து கூறிக்கொண்டு இப்ப நாங்க முதலாவதாக ஒவ்வொரு ஆக்களா நீங்க பதில சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் ஊர் இந்த வட்டார வழக்கு சொற்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஊரும் வட்டார வழக்கு சொல் அப்படி நான் கலந்து தருகின்றேன். இப்பொழுது நான் முதலாவதாக வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள நாம போவோம். நீங்க கூப்பிடுங்க ஒவ்வொரு நீங்க விளங்குனால உங்களுக்கு அதுல நீங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இப்ப நான் அப்படியே எடுத்துக்கொள்றேன். பத்மினி அக்கட்டை கேட்கிறேன். கொல்லி கொல்லி விறகு கட்டிய கொல்லி என்று மற்றவர்கள் அதுதானா? இல்ல கொல்லி, அது கொல்லியும் அதுதான். மற்றது கொல்லி வாய்ப்பு சாசன் சொல்றது கொல்லி வாய்ப்பு. கொல்லியடா கொல்லிதான் சுள்ளி. இல்ல சுள்ளி வராது. கொல்லி கொல்லி விறகு கட்டையை தான் கொல்லின்னு சொல்ற. அந்த அதிகமா சொல்லுவாங்க பாருங்க, புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்து மக்கள். புள்ளி வைக்கிறதுன்னு சொல்றவங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தால் நெவிசா கட்டை கேட்கிறேன். கோப்பமட்டை என்ன கேட்ட நீங்க? கோம்பமட்டை அல்லது கோப்பமட்டைன்னு சொல்லலாம். ரெண்டும் சொல்லுவாங்க. கோம்பமட்டை அந்த தேங்காயில இருந்து வர கோம்பு அதான் சொல்லுவாங்க. கோம்பமட்டை அப்படியா? அப்படின்னு கேட்க கூட நீங்க எப்படின்னு சொல்லணும், அதை சொல்லணும். கோம்பைய கேக்குறீங்களா? கோம்பு மட்டும்தான் சொல்றது. அத அது எப்படி இருக்கிறது நீங்க கோம்பு மட்டும்னு சொல்லுவீங்க. மரத்துல இருந்து விழுமல்ல, தென்னை மரத்துல அந்த பின்பக்கத்தால இருக்கிறத கோம்புன்னு சொல்லுவார்கள். அந்த ஓலைய கிடுகு விட்டுறது கிடுகு வைக்கிறது வேண்டியது கோம்புன்னு சொல்லுவாரு. மற்றது அடுத்தால் வாணி தேங்காய் உரிச்சிட்டு வர்றது மட்டை தான் இந்த கோம்பு மட்டை. தேங்காய் எடுத்த பிறகு அதை உரிச்சு வர அதுதான் மட்டை, தேங்காய் மட்டை. ஜெயமலா மற்றது யார் நிக்கிறீங்க? பொச்சு மட்டை என்ன சொல்றோம்? பொச்சு மட்டை இல்ல, பிள்ளை பதில் வரவில்லை. நாங்க தேங்காய் மட்டை தான். இது கோம்புன்றது அந்த கோம்பை
அந்த ஐயோ வந்து அந்த என்ன வழுக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் வரதா கோம்பு. வாழ்த்துக்கள். இளநிய வெட்டிட்டு நாங்க வழுக்கல் எடுத்துட்டு அந்த போடுவோம் தானே அந்த உள்ளுக்கு இருக்கிற சிரட்டையோட, கோம்பு என்றது. அதைத்தான் கோம்புன்னு சொல்றேன். கொம்பு மட்டன்னு சொல்றேன். தேங்காயில உரிக்கிறத தான் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் சொல்லி நீங்க கோம்பு என்று கேட்டிருந்தா சொல்லி கோம்பு மட்டை என்றதுதான் கொம்ப மட்டன் தான் சொல்றத. அப்படி தேங்காயில இருந்து உரிக்கிறது தான் நீங்க இப்ப 3 பேரும் சொல்லி கொண்டு வித்தியாசமா சொன்னீங்க. என்னென்ன சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த தேங்காயில உரிக்கிறத என்ன சொல்லுவீங்க? கொச்சி மட்டை. நாங்கள் கொச்சு மட்டை என்றோம். கொச்சி மட்டைன்னு சொல்லுவோம். தேங்காய் மட்டை. தேங்காய் இருக்கிற அப்படி மட்டை கொச்சி கொச்சு மட்டை. வாணி தும்ப மாட்டேன். நாங்க பொச்சு சொல்லல தண்ணி தும்பு. நாங்க சொல்றோம் உரி மட்டன் சொல்லுவோம். உரி மாட்டேன். உரி மட்டன் தான் நாங்க சொல்றோம். யாழ்ப்பாணத்துல கொச்சு மட்டை. கொச்சி மட்டை. ஓ, அது அக்காவும் சொல்லுவா கொச்சி மட்டன். உரி மாட்டேன். ஓ, கிழக்கு மாகாண பகுதியில உரி மட்டன் தான் சொல்லுவாங்க. அந்த தேங்காயில காஞ்ச தேங்காயில உரிச்சு எடுக்கிறத. அடுத்தது வணக்கம் வஜிதா. வணக்கம் நகுலா. நவுலாவும் இணைஞ்சிருக்கிறேன். நீங்க உங்களோட பேர் வர கேளுங்க. கோம்பு மட்டையண்டா என்ன சொன்ன நீங்க? என்னம்மா கோம்பு மட்டையண்டா? கோம்பு மட்டன்னா தேங்காய் இந்த இளநீதிக்குத்தானே இளநீ அந்த கோம்பு அதைத்தான் நாங்க கோம்பு மட்டன. அடுத்தது சப்புதல். வெத்தில சாப்பிடுறது. வாணி சொல்லுங்க. சப்புறதா தான் எல்லாத்தையும் சப்பி சாப்பிடுறது சப்புதல். வெத்தில சப்புதல். வெறுவாயை சாப்பிடுறது. வெறுவாயை சப்பி கதைக்கிறத கொண்டு இல்லாட்டி வெறுவாயை சப்பி கதைக்கிறேன். நகுலா நான் சொல்றேன் மென்று சாப்பிடுறேன். செல்வியக்கா நானும் அதான் அவுக்க கடற்கடை சாப்பிட சொல்லுவேன் சப்பி சாப்பிடு சப்பு. அதுவும் சரி. இப்ப இந்த சுவிங்கம் அதுகளை சாப்பிடுறது வாயை ஆட்டி கொண்டு சாப்பிடுறதையும் சொல்லுவார்கள். உறிஞ்சி சாப்பிடுறது. மென்று சாப்பிடுதல்னா அதுக்கு சரியான கருத்து. மென்று சாப்பிடுதல். நன்றி வஜிதா. மென்று சாப்பிடுதல். அடுத்தது சப்பி துப்பி. சப்பி போட்டு துப்புறது. ஒவ்வொரு சப்பி துப்பி ஒரு கரும்ப சப்பி போட்டு துப்புறது. சக்கை எடுத்துட்டு சாறு எடுத்து. அது வெளிப்படையான கருத்து. நல்லா யோசிச்சு பாருங்க. இது வட்டார வழக்கு சொல். யாரும் சொல்லலாமா? ஒவ்வொரு அளவு இல்ல, தனியா ஒவ்வொரு அளவு சொல்லுங்க. நான் பேர் கூப்பிடல. ஒவ்வொரு அளவு கொஞ்சம் பேச நிக்கிறது தெரிஞ்சாங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் என்னண்டா, வென்று அதுல நல்ல பகுதிய உள்ளுக்கு போக மிகுதி சக்கைய நாங்க துப்புறோம். இன்னும் பதில் வரவில்லை. இல்ல நான் நினைக்கிறேன். நான் சொல்லி பாருங்க. நல்லா பெண்களுக்கு வச்சு நல்லா போட்டு சப்பி போட்டு பிடிக்க துப்புறோம். பதில் வரல. உங்களுக்கு தெரியான்னு சொல்லுங்க. நான் பதிலா சொல்லுவேன். சப்பி துப்பியண்டா அந்த எலும்புகள் இறைச்சி எலும்புகளை கட்டி நல்லா சப்பி போட்டு வஜிதா நெல்லும் அந்த பதர் நெல்லையும் சொல்ல போயிடும். அப்படி சொல்லலாமா? அத சப்பி அப்படி வராது. சப்பி துப்பி கப்பி இல்ல. ஓகேயா? சப்பி துப்பியண்டாதான் அந்த நல்லா இல்ல. எல்லாரும் சொன்னதும் பிள்ளை சப்பி துப்பின்னா பிள்ளையால் சத்தியா கஷ்டப்படுத்துங்க தானே. அந்த நிலையில சொல்றது சப்பி துப்பிட்டான் போட்டு அப்படி சொல்ற. கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்றது சப்பி துப்பிட்டு. பிள்ளைகள் தான் பெரியார்கள். அந்த விடாம ஒரு இடத்துக்கு போவோம் பிடிச்சு கொண்டு நான் வீட்டு போவோம்னு சொல்லி கொண்டு இருக்கீங்க தானே பிள்ளைகள். அப்படியெல்லாம் அடம் பிடிக்கிறது. அடம் பிடிக்கிற எனக்கு தரத்தம் வேணும்னு கேட்கிற அந்த பிள்ளையெல்லாம் அன்னிங்கி கொண்டிருக்கும். போவோம் வாங்க போவோம் இப்படி சாரியை பிடிச்சி இருக்குங்கள் அப்படியெல்லாம் சொல்றேன். அப்படி சொல்லுவாங்க சப்பி துப்பிட்டான் என்ன போட்டு அப்படி சொல்லுவாங்க. வட்டார வழக்கு சொல்லிதான் நான் கேட்கிறேன். சொல்லுவோம் நாங்க சும்மா இருக்கவே இல்லை இந்த சப்பி துப்பிட்டான்
சொல்லுவாங்க. ம், ம். அடுத்து சல்லி சல்லி காசு 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 சொல்றது. அதுல பெறுமதி எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஒரு சதம் அந்த சில்லறை காசுகளை சொல்றதாம்மா. சல்லிந்து அதுல பெறுமதி எவ்வளவு சல்லிண்டா? 1% 2% ஒரு சதத்தை சொல்றாரு 10 ரூபாய் ஒரு சதம் ஒரு சதம் சல்லி கூட பெறாது என்று சொல்லுவீங்க அதே 10 ரூபாய் சொல்றோம். இல்ல ஒரு சல்லி காசு பானி ஒரு சதம் ஒரு சொல்லுவாங்க. சல்லி கூடண்டா ஒரு சதம் 5% ஒரு நினைக்கிறேன். ஒரு சதம் இல்ல, 5 10 ஒன்றும் இல்ல, ஒன்று கூட இல்ல. ஒரு சல்லி காசு அரை சதத்தை தான் சல்லின்னு சொல்றேன். அரை சதம் அரைச்சதான் அதுவும் பெறுமதி அல்ல. அரை சதம் அரைச்சதத்தும் பெறுமதி இல்ல, அதான் சல்லின்னு சொல்றேன். சல்லி அரைக்காசு அரைச்சதான் அரை சதம். அரைச்சதம் என்னத்தை சொல்றது? அரைச்சதம் 50 சென்ட் தானே, 50 சென்ட் 2 புடிச்சா 25 தானே, விளங்குதா? மியூட் எடுக்காம கதைக்கிறேன் நான். என்ன சல்லின்னு நீங்களும் சொல்றீங்களா? சல்லி காசுக்கு சல்லி தான் சொல்றோம் கூட. சிங்களத்துல சில்லறை காசுக்கு சல்லி சொல்லுவாங்களா? அது எங்க இருந்து இல்ல இன்றைக்கும் இஸ்லாமிய மக்கள் சல்லி தான் சொல்றது ஊர்ல. சல்லி தான் சொல்றது. அப்ப பிள்ளைய வஜிதா அரைச்சதத்தை தான் சொல்றாண்டால் ஆனா காசுகள் எல்லாத்தையும் சல்லி என்று சொல்லுறாங்க. காசுக்கு சல்லின்னு சொல்லுவேன், பெறுமதியைத்தான் கேட்டான். அரை சதம் சல்லி இருக்குதானே. இப்ப அதிகமா அந்த பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, இந்த அரைச்சதத்துக்கு பெறுமதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அரைச்சல்லி காசு கூட அரைச்சல்லிக்கும் பெறுமதி இல்லை. அப்ப இந்த சல்லின்னு சொல்றது அரைச்சதத்துல பெறுமதியை வச்சுதான் சொல்றதாம். இந்த சல்லின்னு சொல்றது அரைச்சதம், ஒரு சதம் ஒன்று இல்ல. நீங்க தேடி பாருங்கள். இது நான் அந்த ஒரு புத்தகம் ஒன்று எழுதின ஒரு வட்டார வழக்கு அவங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் தான் இது. அடுத்தது சாணப்புடவை. சாணப்புடவை அது கல்யாணத்துக்கு கூரை ஜாரிய சொல்றது. முதலே அந்த படியான இவர் தான் எங்கட மாப்பிள்ளை என்று சொல்லி சாண கூரை இடுறது. என்ன சொன்னீங்க? சாணப்புடவை. சாணப்புடவையா? ஆமா, சாணப்புடவை. சாணப்புடவை மாட்டு சாணம் பிறந்த புடவை கேள்விப்படையிலேயே. சாணம் குட்டணும் சாணப்புடவை. அத தொட்டில் கட்டுறதுக்கு இல்லையா? அப்படி கேட்க கூடாது. அதிபர் சொல்லியிருக்கிறார், நீங்க பதில சொல்லணும். பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல அந்த சின்ன பழைய துண்டுகளை கிழிச்சு தானே கட்டுவாங்க. சாணத்துண்டுன்னு சொல்றது. அதை சாணப்புடவை சாணப்புடவை அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு கட்டுற அந்த அறையில கட்டுற துண்டு சாணப்புடவை. ஜெல்லியக்கா வாணி சாணப்புடவை தெரியும். கல்யாணம் கூறப்புடவையோ சொல்றவியோ என்ன பத்மினியக்கா? மெல்லிய துணிங்க அப்படி இல்ல. இப்ப இந்த நெவிசக்கா சொல்லியிருந்தா பிள்ளைகளுக்கு முதலங்க நெப்கின்ஸ் எல்லாம் இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு போடுவோம் தானே ஜூரியன் அதெல்லாம் எடுக்கிறது கழிவு நெப்கின் துண்டு தான் சாணப்புடவைன்னு சொல்றேன். சாணத்துண்டு பாத்தீங்களா? சாணப்புடவை தான் சொல்லுவாங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல இல்ல தானே. இப்பதான் நெப்கின்ஸ் எல்லாம் கட்டுறோம். இப்ப நாம எல்லாம் போட்டிருப்போம், சாணப்புடவை தான் போட்டிருப்பாங்க நம்மளோட உமாவா அதை கழுவி திருப்பி காய போடுவாங்க. பழைய சாரணுகள், பழைய துணிகள், மெல்லிய துணிகளை கழுவி வச்சிருப்பாங்க. முக்கோணமா போட்டுட்டு முக்கோணமா போடுற அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றாங்க தெரியா? போட்டு கீழே போட்டு வைப்பாங்க. அது குடுக்கக்குள்ள பிள்ளைய அந்த துணியை போட்டு தான் தூக்கி கொடுப்பார்கள். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா இப்ப பிள்ளைகளுக்கு தனி கடை இருக்கு. என்ன கடை எல்லாமே நப்பியில இருந்து எல்லாம் அந்த காலத்துல உண்மையிலேயே இல்ல தானே. உடுப்புகளோட சின்ன ஒரு கோட்டல்ல போடுவார்கள். இப்ப யாழ்ப்பாணத்துல எல்லாம் வந்துட்டுது சின்ன பிள்ளைகள் கண்டே கடையோ அதை வாங்கிட்டு துவைச்சு தான் போடுறோம். கொழும்புலையும் இருக்குது. ஆமா, இல்ல கொழும்புல ஏற்கனவே இருந்தது, இப்ப ஊர்களுக்குள்ளேயே வந்துட்டுது. வாங்கிட்டு துவைச்சி போடணும், துவைச்சு தான் போடுறவங்களாமன்ட்டு எல்லா சகலதுமே இருக்கு பிள்ளைகளுக்குரிய. இப்ப எல்லாம் இருக்கு. வண்டியில இருந்து வயிற்றுல அடிக்க சாமானே எல்லாம். அந்த காலத்துல பழைய துண்டுகள் சேர்த்து வைப்பாங்க. இப்ப ஒரு பெண் கற்பிணியானா பழைய துண்டுகள் தேவைப்படும் கணக்கு தேவைப்படும் சேர்த்து வைப்பார்கள்.
குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தாய்க்கும் தேவை பிள்ளைக்கும் தேவை. பிள்ளைக்கு தேவைன்ட்டு. அப்ப இந்த பிள்ளையில அந்த அழுக்கு துணியை தான் சாண துணிகள் கழுவி காய போடுறது. அதான் எப்பவும் அதை நாங்க பழைய துணிகளை வச்சிருப்பாரு. இப்ப புதுசா கடைகள்ல இருக்கு துண்டு மாதிரி துண்டு மாதிரி சாய்மா இருக்கு. வஜிதா இந்த சாணக்கூறு என்று சொல்றவன் அது சாணக்கூரை என்று சொல்றேன். என்னன்னு சொல்றேன், நான் நீங்க தம்பி நான் அக்கா வரிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு. எங்கட பக்கம் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா பிறந்த உடனே இப்ப இந்த ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், உங்களுக்கு பிள்ளை பிறந்தா நான் கொண்டு போய் உடுப்பை வாங்கி கொண்டு கொடுத்தா சாணப்புடவை அந்த பேசுறேன் அந்த திருமணத்தை அடுத்த உடனே என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி வைப்பாங்க. அந்த 10 போகாததுக்கு முன்னாடி அந்த சாமானெல்லாம் வாங்கி சீர்கொண்டு போற மாதிரி கொண்டு போய் கொடுக்கறது தான் சாணக்கூறுன்னு சொல்றேன். பேசி வைக்கிறத இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு பிள்ளைய பார்க்க போற இடத்துல சொல்லி நீ பெருத்தவன மதனிய தண்ணி கல்யாணம் முடிக்கணும். அந்த காலத்துல போடியாடுற அவங்க எல்லாம் அப்படிதான் கல்யாணம் முடிச்சாங்க, சொத்துக்கள் வெளியால போகாதுக்கு நாடி. பிள்ளைகள் முதல் பிள்ளை பிறக்கிறதுக்கு அந்த மூத்த மாமா தான் ஃபுல்லா ஷாப்பிங் செய்யணுமா அப்படியோ? எங்கட பக்கம் பாணி மாமியா தான் கொண்டு வர எங்களுக்கு. அப்படி இல்லை, ஆனால் ஒரு காணொலியில மூத்த மாமா தான் ஒரு பிள்ளை சாமத்தைப்பட்ட அப்படி இதோ அது மாதிரி பிள்ளை பிறக்கிற அந்த முழுதும் மூத்த மாமா நல்லா இருக்கு விளையாட்டு. இது இந்தியாவில சரி வேற விலங்குகள் எல்லாம் இருக்க இல்லை, இப்ப எல்லாம் பூத்து விட்டார்கள் அவ்வளவு. எங்கட பக்கம் அப்படி இல்ல, இந்த செப்பு இருக்கிறது, செப்புக்குள்ள இங்க செய்யறாங்க தானே இந்த பேபி சாவரன்னு செய்யறது. அந்த காலத்துல செப்பாக இருந்தது. 4 மாத்தையில குளக்கட்டை கொண்டாடுவாங்க. 7 மாத்தையில மதினியாட இந்த மாமியோட பக்கம் இருந்து மாமி வர மாட்டா, பிள்ளைக்கு தேவைப்பட்ட அத்தனை சாமானும் 1 வயசு வரையும் சாமான் இருக்கு, எல்லா சாமானும் கொண்டுருவாங்க. அது அப்படி கொண்டு வந்து செய்யறது ஒரு சடங்காக இருக்கிறது. அடுத்து துரட்டி 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 என்றா அந்த இவங்க துரட்டி போடுறாங்க அப்பயோ துரட்டி கத்தி என்று சொல்லுவாங்க. துரட்டி துரட்டி கத்தி என்று சொல்லுவாங்க. துவட்டியா துரட்டியா தூணா ராணா இட்டு நட்டினா துரட்டி. அடிக்கடி நான் சொல்றேன் நான் இதுல வாணி சொல்லும் அடிக்கடி துரட்டி துரட்டி துரட்டி. துவாயா துவாயா துடைக்கிற துவாய் இல்ல அது துவட்டி தெரியல. அடுத்தது அன்னொன்னு அப்பளம் பாப்போம், இது தெரிஞ்சிருக்காங்க. அன்னொன்னு நாங்கள் அன்னமுன்னா பழம். ஓ நாங்க அப்படித்தான் சொல்றோம் அன்னமுன்னா பழம். அன்னமுன்னா பழம் அன்னமுன்னா பழம் என்றுதான் அது சேர்ந்து வரணும் போல அன்னமுன்னா பழம்ன்றது. அன்னமுன்னா பழம் அன்னம் சாப்பிடாதோ தெரியா என்ன தெரியல. எப்படி வந்தாண்டு அங்க காடுகள்ல நிக்கும், வீட்டுக்கு பின்புறம் காடு கொஞ்சம். நாங்க அன்னமுன்னா வீட்டை நிக்குது தானே, எங்கட வீட்டே நிக்குது, எங்கள வீட்டையும் இருக்குது. நல்லா இருக்கும். அடுத்து அது இந்த கேன்சருக்கு சீத்தாப்பழம் சொல்றேன். சீத்தாப்பழம் இல்ல அதான் சொல்றேன், இந்தியாவுல சீத்தாப்பழம் பெருசா இருக்கு, இதேதான் பெருசா இருக்கும், கொஞ்சம் பெருசா இது அதிகமே வாங்கி சீத்தாப்பழம் பெருசா. அடுத்தது அழுத்தி சாய்த்தல். அழுத்தி சாய்த்தல் அயன் பண்ற அழுத்தி சாய்த்தல். அழுத்தி காய்க்கிறதா? சாய்த்தல் அழுத்தி சாய்த்தல். அமர்த்தி அயன் பண்றதை சொல்றதா? அழுத்தி சாய்த்தல் பாப்போம். அமர்த்தி வந்திருக்கிறீங்க கொஞ்சம் பேச்சு வழக்குல அந்த வட்டார வழக்குல அப்படியே சொல்ற கதைகள் தான் இது. அழுத்தி ஒரு வீடு கட்டக்குள்ள நீங்க அதை கட் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுவாங்க, கல்ல வைக்கிறது. அழுத்தி கல்ல சீமந்த பூசி போட்டு ஒரு கல்ல இன்னொரு கல்லுக்கு மேல வைக்கிறது, அதை அழுத்தி சாய்த்தல் அப்படி வருமா? அந்த என்ன சீமந்து பூசுறதையும் சொல்றாங்க, என்ன அழுத்து பூசுறது? அழுத்தி பூசு. ஓ அதுவும் அழுத்தி பூசுறதுன்னு சொல்றது. ஆமா வளைச்சு போட்டு செய்யறது அப்படியே வரும்.
அத்திவாரத்துக்குள்ள வாங்க அப்ப அது போடுற இது அத்திவாரத்துக்குள்ள கல்லும் மண்ணும் போட்டு அதுக்குள்ள போடுற கொங்குரீட்டு. கல்லு மண்ணெல்லாம் போட்டு வந்து தடமாறுகிறீர்கள். அதான் அடிச்சு கிறுக்குவோம் இல்ல, அதைத்தான் சொல்றேன். கொங்குரீட் 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 இல்ல, அத்திவாரத்துக்குள்ள மண் போடுவார்கள். மண் போட்டு முங்கான் மூங்கான் என்று சொல்றேன். அந்த தெரியுமா மூங்கான் என்னண்டு? அது அடிக்கிற ஒண்டால அடிக்கிறதோ அந்த அடிக்கிற அந்த அந்த கம்புல ஒரு பலகை மாதிரி வச்சிருப்பாங்க. மூங்கான் சொல்றேன். அதால அடிச்சு கிறுக்குற, அதான் அடிச்சு காய்ச்சல்னு சொல்றேன். அடிச்சு காய்ச்சல். அடுத்தது இதோட நாங்க அடுத்தது ஊருக்குள்ள போவோம். அச்சட்டு அச்சட்டு சரியா கரெக்டா சரியா ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரே மாதிரி அச்சட்டு சரியாக கரெக்டாக என்று சொல்லுவோம். அச்சொட்டாக அச்சட்டு உங்களோட பதில் அதான் இருக்குது. பாப்போம். அச்சட்டு யாராவது வாணி ஒரே மாதிரி இருக்கத்தான் சொல்றேன். அச்சோட்டா இருக்கிறாரு. அதுக்கும் வரும். இன்னொன்றுக்கு பாப்போம். விளிம்பையும் அச்சோட்டுன்னு சொல்லுவாங்க. விளிம்புல அச்சோட்டா விழ பார்த்தேன். என்ன விளிம்பு? நாங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போறோம், ஒரு பள்ளம் மிதிக்கிட்டு அப்ப டக்குன்னு காலை எடுக்கிறோம். அச்சொட்டுக்குள்ள விழ பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அச்சோட்டு விளிம்பு விளிம்புன்னு சொல்லுவோம் தானே. அந்த சரியான அந்த அதே அச்சோட்டு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் அச்சோட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு. அடுத்தது விளிம்புக்கும் சொல்லுவார்கள். அச்சோட்டுல விழ பார்த்தேன், அச்சோட்டுல வாரன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சொன்ன ஓரத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓரத்துக்கும் இருக்கு அச்சோட்டு. விளிம்பு விளிம்பு என்ன சொல்றேன், விளிம்புல வச்சுட்டு போறோம். விளிம்புல வச்சுட்டு. அடுத்தது ராத்தாக்காரி. ராத்தாக்காரி ராத்தாக்காரி அக்காக்காரி 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 அக்காக்காரி. நீங்க சொல்லணும், பேச்சு அன்றாட வாழ்க்கையில கதைக்கப்பட்ட சொற்கள் இதெல்லாம். நானாக்காரன், மச்சாங்காரன், அக்காக்காரி, ராத்தாக்காரி என்று கதைப்பார்கள். அப்ப நீங்க சொல்லணும். இது சகோதரிய சொல்றதோ அக்காக்காரிய என்ன விலங்குல மூத்த சகோதரி சொல்லுங்க பாப்போம். நம்ம தங்கச்சிய பார்த்து கேப்பினா அக்கா காரியன். ஒரு உறவு முறைதான். உறவு முறை எந்த நிலையில சுட்டி காட்டப்படுகிறது? எந்த நிலையில சுட்டி காட்டு? இப்ப எங்களுக்கு மூப்பாக இருந்தால் எங்கட ராத்தாண்டு தானே சொல்லுவீங்க. எங்கட பகுதியில நீங்க சொல்றது சரி. எங்கட பகுதியில கோவம் அடிப்பேன் தானே. ராத்தா வந்தா வந்து அப்ப ராத்தாக்காரி வந்துட்டு போறான்னு சொல்லுவோம். அந்த கோபமான நேரத்துல எடுப்பாங்க பின்னுக்கு. மனதுல உள்ள கோபத்தை வண்ணா வந்துட்டு போனியாண்டு கேட்டா, நானா வந்துட்டு போனியாண்டு கேட்டா யாரும் நானாக்காரன் சொல்லுவாங்க. இவைய தங்கச்சிக்காரி. அந்த காரின்னு வரக்குள்ள அந்த கோபத்தின் வெளிப்பாடா சொல்லப்படுற சொல்ல நானாக்காரன் தானே வரும். நானாக்காரன் தான் சொல்றேன். நானாக்காரன் தம்பிக்காரன், மச்சாங்காரன். அந்த பொம்பளையல் வழக்குல காரின்னு வரும். விளங்குதா? அந்த அதே பேட்டி வழக்காக இருக்கிறது. இது வட்டார வழக்கு சொற்கள். அடுத்தது நாங்க ஊருக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் அந்த ஒரு என்ற ஊரையெல்லாம் தாண்டி இந்த தரவுகள் தருகின்றேன். வெளியிடத்துக்கு நாங்க போவோம். அந்த ஊரையோட அதோட சேர்த்ததுக்கான தரவுகளையும் படித்துக் கொள்வோம். இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன் வெளிநாடு சவுதி அரேபியாவை பத்தி நாங்க இன்றைக்கு நாங்க தேடிக்கோம். சவுதி அரேபியா நீங்க தேடாம நீங்க யோசித்து பாருங்க. சில தரவுகள் தருவா, நீங்க ஊரை கண்டுபிடிங்க. வேணும்னு இந்த ஊர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சவுதி அரேபியா அதிகமாக பேசப்படுற ஊராக இருக்கிறது. அடுத்தது எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு தாயத்துக்கு தருகின்ற ஊராகவும் பிறந்த ஊருக்குள்ளே சின்ன சின்ன ஊர்கள் ஒன்றுமே இல்ல. இப்ப நாங்க ஊரை மட்டும் கற்றுக்கொண்டு போவது இந்த ஊரோட விளையாடுகள் இல்லை. நாங்கள் இதுல நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். அதுக்காக சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். தாயத்துல அடுத்த வாரம் நான் இப்படி விடயங்களை கொண்டு வருவேன். இப்ப நான் கொண்டாடுற ஊரு 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு சவுதி அரேபியாக்குள்ள. அதுக்காக தான் அந்த இடத்தை தந்திருக்கிறேன். சவுதியின் 6வது பெரிய நகரமாகும் இது. சவுதியின் 6வது பெரிய நகரமாகும். அடுத்தது சிம்பார்.
சர்வதேச விமான நிலையம் இங்கு உள்ளது. உலகின் நிலத்தின் பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையமாகும் இது. உலகில் நிலத்தில் பரப்பளவில் மிகப்பெரிய விமான நிலையம் அமைந்திருக்கிற ஒரு ஊரு. இல்ல, நான் தருகிற கட்டாரம் எங்க போறீங்க? சவுதிக்கு. நீதிமன்றம் மற்றும் அரச நிர்வாக அமைப்புகளும் இங்குதான் செயல்படுத்தப்படுகிறது. எந்த ஊருக்குள்ள? சவுதி அரேபியாவில் இருக்கிற ஊரு ரியாத். எத்தனை சொல்லு? 4 எழுத்து. தேடுங்க. நாங்க நாட்டையும் படிக்கின்றோம், ஊரையும் நாட்டையும் தேடுகின்றோம். 6வது பெரிய நகரம் இது சவுதி அரேபியாவில். இல்லாவிட்டால் நான் எழுத்து தருவேன், நீங்க உணவழியா நிரப்பணும். முயற்சி செய்து எழுத்துக்கள் 4 எழுத்து. சவுதியின் 6வது பெரிய நகரம் சிங்ஃபாத் சர்வதேச விமான நிலையம் இங்குள்ளது. உலகின் நிலத்தின் பரப்பளவின் மிகப்பெரிய விமான நிலையமாகும் இது. பதில சொல்லணும் நீங்க, அப்படியெல்லாம் கேட்காம. மற்றவர்கள் கட்டார்ன்றது அதுல கட்டார் சவுதிக்கு அதுதானே. கட்டார் சவுதிக்கு வராது. டமாமண்டு தான் சொல்றோம். டமாமண்டு ஒரு இடம் இருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பத்மினியாக்கா ஜேமர கொண்டு வந்துட்டீங்க. தமாம் தான் இந்த ஊரு. தமாம் தான் சவுதியின் 6வது பெரிய நகரமாகும். இங்குதான் அந்த உலகில நிலத்தில பரப்பளவாட்டம் மிகப்பெரிய விமான நிலையம் இருக்கிறது. அடுத்தது 3 எழுத்துக்களை கொண்ட ஊர், இதுவும் சவுதிக்குள்ளதான். சவுதி அரேபியாவின் செங்கடல் கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரு நகரத்தின் பெயர் இது. சவுதியின் 2வது பெரிய நகரமாகும். இங்குதான் முக்கியமான வர்த்தக மையம் அமைந்துள்ளது. மதீனாவுக்கு செல்லும் வாயிலாகவும் இந்த ஊர் அமைந்துள்ளது. எத்தனை சொல்லு? எத்தனை? 3 எழுத்து. முயற்சி செய்யுங்கள். இதை செங்கடல் வணிக நகரம் என்றும் அழைப்பர். இந்த ஊரை செங்கடல் வணிக நகரம் என்று அழைப்பலாம். இப்ப எல்லாம் ஈரானில எல்லாம் மூடப்பட்டிருக்கிற பேசப்படுற கால்வாய் என்ன? கோமஸ் கால்வாய் மூடப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க செங்கடல் வணிக நகரம் இங்க ஒரு கால்வாய் இருக்கிறது. இது கால்வாயோ? பனாமா இல்லை. முயற்சி செய்யுங்கள், பார்ப்போம். எத்தாண்டு வருமா? செல்வி அக்கா, உங்களோட எந்த ஊரு? ஜேமல சுயஸ் கால்வாய். கால்வாய் இல்ல, நான் கால்வாய் கேட்கல, ஊரு தானே கேட்கல. பதில் வந்து விட்டது. சிறப்பான வாழ்த்துக்கள். ஜித்தா என்பதுதான், மீண்டும் அவதான் பதில சொல்லியிருக்கார். ஜித்தா என்பதுதான் சரியான பதில். சவுதி அரேபியாவின் 2வது மிகப்பெரிய நகரம் ஜித்தா. அடுத்தது 3 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இங்குதான் இஸ்லாமியர்களின் நம்பிக்கை கொள்ளும் முகமது நபி அவர்கள் பிறந்தார்கள். மிகப்பெரிய புனித தலமான மஸ்ஜிதுல் ஹராம் என்னும் புனித பள்ளிவாசல் அமைந்துள்ளது. வரலாற்று பழமை வாய்ந்த ஹிஜாப் பகுதி இதுவாகும். இவ்வூரை அல் மொஹரமா என்றும் அழைப்பர். ஆரம்ப காலத்துல அல் மொஹரமா என்று அழைத்தார்களாம். இது எந்த ஊர்? மக்கா. சொல்லியாக்கா? நானும் மக்காண்டு முன்னாலே சொல்லிட்டேன். நீங்க தான் சொன்ன மாதிரி கேட்டது. நகுலாவும் சொல்லிருந்தீங்க. வேற யாரு? மதீனா எல்லாம் இருக்குது. நீங்க சொல்லுங்கள ஊரு. மக்காவை சொல்றோம். நீங்க மக்காண்டு சொல்றீங்க. அந்த பத்னியாக்கா
நானும் அப்ப அவையோட ஒத்து போவோம். மதீனாவோ? ரெண்டு பதில நீங்க சரியா நீங்க இதுல தோத்து போயிட்டீங்க. மக்கா. மக்கா தான் முகமது நபி மக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்ட அந்த பிறந்தார்கள். பிறந்தது மக்காவில தான் அவர் பிறந்தது. அடுத்தது ஓ. உலகின் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். பழமை நகரம் என்ற ஒரு பெயர் இருக்குது இந்த ஊர். சரியா? உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இஞ்சி இருக்குதாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, அடுத்தது மஜ்ரத்துல் நபவி புனித பள்ளிவாசல் அமைந்துள்ள ஓர் ஊராகும் இது. இந்நகரத்தின் பழைய பெயர் ஜாத்திப் எனப்படும். என்ன பேர்? ஜாத்திப் என்று சொல்லப்படுமா? பழைய அந்த ஜாத்திப்னு சொல்லப்படும். இப்ப சொல்ற ஊரெல்லாம் அந்த குர்ஆன்ல சொல்லப்படல. மக்கா சொல்லப்பட்டது. இதுக்கு ஜாத்திப் தான் இந்த ஊரு அழைக்கப்பட்டது அந்த காலத்துல. இப்ப அடிபடுறதுக்கெல்லாம் அடிபடுற 6 ஊர்களை சியாம் பகுதின்னு தான் அழைக்கப்பட்டது. இப்ப பலஸ்தீன், ஈரான், ஈராக் இருக்கிறது சியாம் பகுதி என்று சொல்லித்தான் குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான் இது. ரியாத்தா இருக்குமோ? ஹராம் அண்டு ஷராம் அண்டு இது வருமா? ஒரு ஊர் இருக்கு இல்லை. அப்ப முகமது நபி அவர்கள் இங்குதான் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவருடைய வீடு இங்க இருக்குது. 3 பள்ளிவாசல்கள் பெரும் இஸ்லாமியர்கள். மதீனா வருமா? நீங்க சொல்லணும் பதில இதுதான் சொல்லி. அப்ப மதீனா உலகின் ஆ. இஸ்லாமிய உலகம் புகழ்பெற்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம், உலகிலே புகழ்பெற்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இங்குதான் உண்டு. ஹபாபா வருமா? யாராவது முயற்சி செய்யுங்கள். பத்மினி அக்கா, வாணி. முகமது நபி பிறந்த இடம் ரெண்டும் தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த பிறந்த இடம் நாளைக்கு மதீனாவை தான் அடக்கம் செய்த இடம் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த ஊர்லதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். பதில் வந்திருக்கிறது. செல்வி அக்கா மதீனாவா இருக்கும். மதீனா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். செல்வி அக்கா சொல்லியிருந்தார் மதீனா என்ற ஊர் தான். இங்குதான் உலகில புகழ்பெற்ற இஸ்லாமிய பல்கலைக்கழகம் இருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடும் இங்குதான் இருக்கிறது. அடுத்தது அரபிய மூலவளத்தீவின் நடுவில் அமைந்துள்ளது. மூலவளத்தீவின் நடுவில் அமைந்துள்ள ஒரு ஊர் இது. இதை ஹஜீர் என்றுதான் அழைப்பார்கள் அந்த காலத்துல. இப்ப வேற பேர் இருக்குது. ஹஜீர் என்று ஹஜீர். அடுத்தது மிக்ராஸ் என்றும் இந்த ஊர் அழைக்கப்பட்டதுதான். மிக்ரின் ஹஜீர் என்று அழைக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டுக்குள்ள இப்ப இருக்கிற புதிய பெயர் இந்த 3 பேரும் 17ஆம் நூற்றாண்டுக்கு முதல் சூட்டப்பட்ட பெயரா. இப்ப இருக்கிற புதிய பெயர் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சூட்டப்பட்ட பெயரா. எந்த ஊர்? இதை நான் இன்னொன்று சொன்னா நீங்க பிடித்து விடுவீர்கள். அப்போ அப்ப நான் தருகின்ற ஊரெல்லாம் சவுதில தான். அரபிய மூலவளத்தீவின் நடுவில் அமைந்துள்ளது. இதை ஹஜீர், மிக்ரின், மிட்டாஸ் என்றும் அழைக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அழைக்கப்பட்ட பெயர்கள் இது. இப்ப இருக்கிற பேரு 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெம்சன் ஒரு பேரு. 3 எழுத்துக்களை கொண்ட பெயர். விளங்கவில்லை. என்ன பேர் சொன்னீங்க? 3 பேர். அந்த பழைய பேரை கேக்குறீங்களா? பெம்சனா இல்ல, பழைய பேர்ல மிக்ரின், மிக்கால், அதாவது ஹஜீர் பழைய பெயர்கள். இப்ப புது பெயர், அழகான பெயர் ஒன்று இருக்கு. ரியாத் அப்படி இருக்குமா? அப்படி இருக்குமான்னு கேட்க கூடாது. உங்களோட பதில் ஊண்டி சொல்லணும். ரியாத். நிறைய ஊர்கள் சவுதியில நிறைய ஊர்கள் இருக்கிறது. 66 முக்கிய நகரங்கள் இருக்கிறது. அதுக்குள்ள நிறைய ஊர்கள், 118 மாகாணங்கள் இருக்கிறது. செல்வியக்கா தெரியல.
சிறப்பான வாழ்த்துக்கள். பதில் வந்திருக்கிறது. பத்மினி அவர்கள் எப்படி கண்டுபிடிக்கின்றீர்கள் பத்மினி? உண்மையில சிறப்பான வாழ்த்துக்களும். தேடல் இல்ல, தேடல் பரவாயில்லை. நான் எல்லோரும் தேடல் தான். சிறப்பான வாழ்த்துக்கள், கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். இப்ப இருக்கிற ரியாத் தலைநகரம், தலைநகரம் தான் ரியாத் என்று சொல்லப்படும். அந்த தலைநகரத்துக்கான பழைய அந்த மூன்று பெயர்களும் பழைய பெயர்கள். அடுத்தது நவீன நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. 3 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இங்கு டிசம்பர் மாதங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குமா. இப்ப பாலைவனம் என்று சொல்றோம். இங்க இருக்கிற மலைகள் இருக்கு, அங்க நிறைய பாத்தீங்கன்னா இப்ப தாய்ப்புல மக்கா மதினாவெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தாய்ப்பை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நாடு மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பாலைவனமாயின்னு சொல்ல இயலாது, அவ்வளவு அழகான ஒரு நாடு தாய். பாலைவன மலைப்பகுதிகளை வெண்மையானது. இங்கு மின் 4 பாகையில குறைந்த இந்த குளிர் இருக்குமா இந்த இடத்துல. நவீன நகரம் என்றுதான் அழைப்பார்களாம். அது எந்த ஊரு? 3 எழுத்தா? 3. நியோம் இல்ல இல்லையா? இல்ல. என்ன சொன்னீங்க? நியோம் இல்ல. பாப்போம் போயிருந்தேன். நவீன நகரம். அதுல பேரு நவீன நகரம். டிசம்பர் மாதத்துல பனிப்பொழிவு நிறைய ஏற்படுமா. அந்த இடத்தை பார்த்தோம்னா வெள்ளையா இங்க இருக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லப்படுது. தெரியாது, இந்த ஊரை பத்தி தேடும் போது கண்டுகொண்டேன். நியோம்ன்றது பிள்ளைன்றீங்க. ஆம் ஆம். 3 எழுத்துக்களை கொண்ட ஊர் தான் இதுவும். முராபா என்று வருமா? முராபா இல்ல, முராபா இல்ல. அப்ப ரியாத் தான். இப்ப நான் உங்களுக்கு முதல் எழுத்த மட்டும் தருகிறேன். தானாவில தேடிக்கொள்ளுங்கள். தானாவில. இப்ப நாம நினைத்திருக்கிறோம் பாலைவனமா இருக்கிறது, அங்க சரியான வெப்பமாகத்தான் இருக்குது. இந்த வாரம் டிசம்பர் பனி கொட்டுதான் இந்த மாதிரி. இந்தியாவிலையா இல்லாட்டி சவுதி அரேபியா? சவுதியில. இந்தியாவும் இருக்குது, வரும். இந்தியாவில் அருணாச்சல பக்கம். இந்த தானாவும் அடசெழுத்து இக்கனாவும் தருகிறேன். ஒரு எழுத்தை நீங்க தலாக்குல அதை நீங்க கொஞ்சம் நீங்க பிள்ளையா சொல்லுங்க நினைக்கிறேன். தெரியல, சும்மா சொல்லுங்க. தான தந்திருக்கிறேன், கடசெழுத்துக்கு நான் தந்திருக்கிறேன். ஒரு எழுத்தை நீங்க விட வழி நிரப்பி சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? தானா கோது உப்பண்ணா. ஒரு எழுத்துக்கு நீங்க நிரப்பணும் பாப்போம். வடியா சொல்லுங்க. தபுக். தபுக். சிறப்பான வாழ்த்துக்கள் ராஜினி, நகுலாவும் தபுக் தான் அந்த ஊரு. நவீன நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 3 எழுத்துக்களை கொண்ட ஊரு முப்பெரும் நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஊர். முப்பெரும் நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதோட தமாம், சஹரான் ஊர்கள் இணைகிற போது இந்த ஊரு வருகிறது. இந்த ஊருல என்ன இருக்கின்றன முக்கியமா சுல்தான் பின் அப்துல் அசீஸ் இப்ப இருக்கிற அந்த மன்னர், அவர் அறிவியல் தொழில்நுட்ப மையமும் அறிவியல் அருங்காட்சியகமும் இங்கு அமைந்துள்ளதா. என்ன முப்பெரும் அந்த இது அந்த 3 ஊர்கள் சேர்ந்து முப்பெரும் நகரங்கள் என்று சொல்லப்படுது. இந்த ஊரையும் சேர்த்தா முப்பெரும் நகரங்கள். இதோட தமாமும் சேர்ந்து பஹ்ரான் சொல்ற ஊரும் சேர்ந்தா முப்பெரும் நகரங்களாக இருக்கிறது. இல்ல, இதுல பாருங்க, சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அவர்களின் அறிவியல் தொழில்நுட்ப மையம் இங்கு அமைந்திருக்கிறது. அதிகமாக இப்பொழுது அவர் அமெரிக்கா நாடுகளோடு சேர்ந்து சில தொழில்நுட்பங்கள் அங்கு நிறுவப்பட்டு வருகின்றன. அதுலதான் அந்த அறிவியல் அருங்காட்சியகமும் இங்குதான் அமைந்திருக்கிறது இந்த ஊர்ல.
மூன்று எழுத்து தான். அப்ப அரசனை முன்னிறுத்தி இந்த ஊரை தேடிக்கொள்ளுங்கள். ரியாத்தோ ஜெத்தாண்டு வருமா? ஜித்தா ஜெத்தா ஜித்தா ஜித்தா இல்ல, அரசனை முன்னிறுத்தி, அரசனுக்கு வர அந்த ஒற்றை எழுத்தை முன்னிறுத்தி இந்த ஊரை தேடிக்கொள்ளுங்கள். ஆனாவிலையோ வடிவா சொல்லிருக்கேன். அரசனை வனிதா உங்களுக்கு வாழ்த்துக்களா, நன்றி, வணக்கம். தெரியும். ரியாத் ரியாத் வருமா? ரியாத் இல்லையா? அரசனை முன்படுத்தி ஒற்றை எழுத்து, நாம அரசனை முன்படுத்தி நாங்க ஒற்றை எழுத்து சொல்லப்படுகிற ஊர். ஒற்றை எழுத்துல மூன்று எழுத்து இருந்தீங்க. மூன்று எழுத்து அரசனை நாங்க ஒற்றை எழுத்துல நாங்க சொல்லுவோம் இல்ல. கோவன் சொல்லு. கோ. இது ஒரு ஊரா? ஆம். கொசைம் வருமா? கொசைம் இல்ல, கோசை அரசனை ஒரு இடத்து கோவன்னா அதுல வச்சுப்பா. மூன்று எழுத்து தான். கொசைம் நீங்க அரபு நாடுகள்ல இருக்கிறீங்களா? நாங்க சவுதிக்குள்ள போறோம். எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளத்தானே வேணும். சவுதிக்குள்ளயா போறீங்க? ஆமா, சவுதி. மாய்கோட் எங்க நின்றுட்டு வாரியல்? திரியாண்டு வருமோ? திரியா சவுதி தானே முழுதும் கேட்கிறான்னு சொல்லி இப்ப பாருங்க, இதுக்குள்ள நாங்க தெரிந்து கொள்ள வேண்டியது 30 நகரங்கள் இங்க அமைந்திருக்குது. அடுத்தது இங்க இந்த சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அவர்களோட அறிவியல் தொழில்நுட்ப மையம் அமைந்திருக்கிறது. அருங்காட்சியகமும் இந்த அறிவியல் அருங்காட்சியகம் அமைந்துள்ள ஊர். பஜிதா நான் சொல்றேன் கோபர். கோபர் சிறப்பான வாழ்த்துக்கள். கோஃபர் தான். இந்த கோஃபர்ல தான் அருங்காட்சியகமும் அப்துல் சுல்தான் பின் அப்துல் அசீஸ் அறிவியல் தொழில்நுட்ப மையமும் இங்குதான் அமைந்திருக்கிறது. அழகான ஒரு ஊர் கோபர். அடுத்தது இது 2 எழுத்துக்களை கொண்ட ஊரு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2270 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய மலை பிரதேசமாகும். இது 2270 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இதுக்கு அழகிய பெயர் சொல்லப்பட்டு மலையின் மணப்பெண். மலையின் மணப்பெண் என்ற பெயர் இவங்க இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது 2 எழுத்துக்கள். எப்ப பார்த்தாலும் இந்த ஊரை இயற்கை அழகும் பனி மூட்டங்களாகவும் நம்ம நுழைந்திருக்குமா. சுற்றுலா தலங்களாக, சிறப்பான சுற்றுலா தலங்களாக சவுதியில அதிக சுற்றுலா மக்கள் வார இடமாக அமைக்கப்படுது 2 எழுத்துக்கள். உயிரெழுத்து வருகின்றது. ஒரு உயிரெழுத்து வருகிறது. முதல் மலையின் மணப்பெண் என்று அழைக்கப்படும் அந்த ஊரை. அவ்வளவு அழகான இடம் இது. ஒரு எழுத்து தான் நீங்க உயிரெழுத்து தந்திருக்கிறேன். கண்டுபிடிங்க பாப்போம். இல்ல, முதல் எழுத்து தந்தீங்களா? உயிரெழுத்து. உயிரெழுத்துலையா? என்ன உயிரெழுத்து என்ன தெரியாது. முயற்சி தானே, தேடி பார்ப்போம். தரவுகளை தெரிந்து கொள்வோம். இப்ப நாங்க தாயத்துக்குள்ள மட்டும் தானே நிக்கிறோம். சொல்லியக்கா, எத்தனை எழுத்துன்னு சொன்னீங்க? 2 எழுத்து. 2 எழுத்து. ஹரான்னு சொல்லலாமா? ஹரா அரோன்னு வரும். அது இது இங்கிலீஷ்ல உச்சரிக்கலாம் தமிழ். அதான் சொல்லுவாட. ஏஆர் கொண்டு அரா உண்டு. அதுதான் நானும் சொல்றேன். ஹராண்டு நான் சொல்றேன். ஹரா ஹரா RAH இல்ல, நீங்க உயிரெழுத்து ஆனாவுல எடுங்க. ஏயில தொடங்கும் இந்த ஊரு. உயிரெழுத்து ஆனா ஆங்கிலத்தில் ஏ. அங்கால நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு எழுத்து தானே. ஏரா ஏரா அதான் சொன்னான். ஏஆர் நடக்குது. ஏரா வேற ஏயில பரவாயில்ல. நாங்க தெரிவு தானே. இப்ப மலையின் மணப்பெண்ணா உங்களுக்கே தெரியாது. தேடக்குள்ள வந்தது. ஏயிலிருந்து வருமா?
எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் சவுதி பெண்ணா அது இல்லைன்னா இல்ல அந்த ஊருக்கு சொல்லப்படுகிறதுதான் மலையின் மணப்பெண் அந்த அந்த இடத்துக்கு எபாண்டு வருமா? என்னது எபா எபா வாழ்த்துக்கள். யாரு சொன்னது? நான் பத்மினி. பத்மினி. அபா அபா நான் எபான்னு சொன்னா நீங்க எபான்னு சொல்லாம ஆனா போட்டு பார்த்துட்டா. ஓகே அபா இதுதான் மலையின் மணப்பெண் என்று சொல்லப்படுகிறதா ஏபி. அடுத்து நாங்க இப்ப இந்தியாக்குள்ள இது சவுதிய விளைவையும் தான் நாங்க பார்த்துக்கொண்டோம். சவுதியில நான் தேடிக்கொண்ட சில தரவுகளை நான் தந்து கொள்கின்றேன். அடுத்த வாரத்துல இருந்து நான் தாயகத்திலே ஒவ்வொரு ஊருக்கான தரவுகளை நான் இப்படி தர நினைக்கின்றேன். இப்ப சவுதி அரேபியாவில தலைநகரம் ரியாத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 மில்லியன் மக்களுக்கும் அதிகமான மக்கள் இந்த ரியாத்துல வாழ்கிறார்களாம். 66 முக்கிய நகரங்கள் இருக்கிறது. 118 மாகாணங்கள் இருக்கிறது. மக்கா எவ்வளவு மாகாணம்? 118 மாகாணங்கள். அடுத்தது மக்கா, மதினா, ஜித்தா. அது 3 முக்கிய நகரங்களாக, முக்கிய நகரங்கள் 3 இது. அடுத்தது இங்க நிர்வாக பிரிவு 13 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல நிர்வாக பிரிவு 13 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நாட்டின் 83% மக்கள் அதிகமானோர் நகரங்களிலும் மற்ற மக்கள் அந்த ஒரு மலைப்பகுதிகளால அந்த வளர்ச்சி அடையாத பகுதியிலும் வாழ்கின்றார்களாம். 83% மக்கள் நகரப்புறங்கள்ல மக்களாக வாழ்கின்றார்கள். கண்டம் மேற்கு ஆசியாவில மற்றும் மத்திய கிழக்கில் அமைந்திருக்கிறது. இதன் தலைநகரம் ரியாத். அதிகாரப்பூர்வ மொழி அரபு. மக்கள் தொகை இதுல எனக்கு அந்த நீங்க சரியாக கணக்கு எடுத்துக் கொள்ளுங்க. நான் பிள்ளையா சொன்னால் 32,175, 232, 175, 224. யாராவது சொல்லுங்க பாப்போம். 32,220,222. 3 கோடியே 21 லட்சத்தி சொச்சம் பெறும். நான் திருப்பி தரேன் பாருங்க. 32, 175, 224. 32 கோடியிலே தொடங்கி வரும். கோடிலாம் வரும். எனக்கு அது சரியா தவறாக புள்ளியா சொல்லக்கூடா. இவ்வளவு மக்கள் தொகை அங்கு வாழ்க்கை. செல்வி அக்கா வடிவா சொல்லுவா. 17,05,224. எனக்கு 32 கோடியே 17,05,224 அப்படி வரும். 32 கோடி 175 லட்சத்து போடுவோம். அப்படி வர 175 லட்சம் வரும். நாங்கள 3 அப்படி என்றா 175,000 வரும். மில்லியன் தான் எடுக்கலாம். 175,224 அப்படி வர. அப்ப லட்சம் வராது. இதுக்கு லட்சம் கோடிக்கு அடுத்தது லட்சம் சொல்லிதான் வரும். 1 லட்சத்தியா 17 இருந்தது. 17,5,224 வரும் கடைசியில். தெரிஞ்சவரிடம் தேடி பார்க்கின்றேன். இல்ல 1,75,224. இல்ல 32 கோடி 1,75,224. முதல்ல இருந்து பாருங்க. 1, 10, 100 கோடி. சரி, சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த தரவை சரியா தந்தது. இந்த மக்களை சவுதி அரேபியன் என்று அழைப்பார்களாம். சவுதி அரேபியன் என்று அழைப்பார்களாம். மதம் இஸ்லாம். அரசாங்கம் ஒற்றை இஸ்லாமிய முழுமையான முடியாட்சி. அந்த அரசாட்சி தான் இங்கு நடத்தப்படுகிறது. அரசர் சல்மான் இப்ப இருக்கிற பட்டத்து இளவரசர். அந்த அடுத்த பிரதமர் முகமது என்பதுதான் பிரதமராக இருக்கின்றார். தேசிய இனம் செப்டம்பர் 23ஆம் தேதி தேசிய இனமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 13ஆம் தேதியா? 23ஆம் தேதி. 23 தேசிய தினமோ? செப்டம்பர் 9ஆம் மாசம் தேசிய. அடுத்த மொத்த பரப்பளவு இதை நீங்க கணக்கெடுத்துக் கொள்ளுங்க. 830,3 சதுர மைல். 3 சதுர மைலா? சதுர மைல் இருக்குது. 830 லட்சம். 8,30,000. இல்ல 8 லட்சத்து
8,30,000 சதுரம் மைல். சதுர மைல். அத கிலோமீட்டர்ல நாங்க பார்த்தோம்னா 2,149. அடுத்தது 690 இருக்குது. அது டபுள் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள, அது எனக்கு சரியா தெரியாது. இல்ல, 2 போட்டு என்ன சொன்னீங்க? 2 ஆமா ஓ 149. ஆ அடுத்து 690 போட்டு இருக்கிறாங்க. 690. ஓ 690 போட்டு பிராக்கெட்டுக்குள்ள 11 போட்டு இருக்குது. 11 போட்டு பிராக்கெட் பண்ணி 11 ஓ 11 போட்டு 11 போட்டு கிலோமீட்டர் 2 போட்டு இந்த கணக்கெடுப்பு எனக்கு தெரியாது. எப்படி இல்ல, சொல்றது? 1 மைல் வந்து 1.906. நாங்க தெரிந்து கொள்வோம் இல்லையா? பாப்போமா. அடுத்தது தேசிய விலங்கு ஒட்டகம், தேசிய பறவை அந்த சேகரபக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கழுகு. அவங்களோட CAKERFACLCONS ஆடு மாதிரி. ஓ அந்த கொஞ்சம் கழுகு முகம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் மிருகம் அது. பறவையோ? ஓ அதுல தேசிய பறவை கழுகுட இனமாய்த்தான் இருந்தீங்க. அடுத்தது தேசிய மரம், அந்த தேசிய மரம் இந்த பீக்கிங், இந்த பழம்போம் ஒன்று இருக்குது. பீக்கிங் பழம்போம் ஒன்று இருக்குது. அந்த தென்னை மரத்துல இந்த மாதிரி இருக்கிறது. அதுல இந்த அப்படி இல்லையா? என்னமா பேரிச்சம்பரம் இல்ல, அது அது தேசிய ஈரான்லயோ இது இந்த நான் ஸ்பெல்லிங் பண்றேன் பாருங்க. PHOENIY. அடுத்தது பழம் 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 ஃபோனிக்ஸ் படம். PALM. இந்த பழம் இருக்குது. TRW இருக்குது. நான் அடிச்சு பார்க்க போகுது நம்மட இந்த ஈச்ச மரம் மாதிரி ஒரு கட்ட அப்படி மரம் தான் இந்த பேருக்கு இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது சொல்றது நாங்கள் பனம்போம்னு அடுத்தது தேசிய பழம் டானல்ஸ். ஈச்சம்பழம் அவங்களோட தேசிய பழமாக இருக்கிறது. அடுத்தது தேசிய விளையாட்டு கால்பந்து, நாணயம் சவுதி ரியால். இவ்வளவும் அவங்களோட தரவுகளாக இருக்கிறது. ஆனா உண்டு இதுல சவுதி அரேபியாவும் தேசிய மரம் பேரிச்சி என்று போட்டிருக்கு. தேசிய மரம் பேரிச்சி இல்ல, தேசிய பழம் தான் பேரிச்சி. அதே அது இப்படி போட்டிருக்குது. மரம் தானே, மரம் என்று போட்டிருக்கு. இல்ல, தேசிய மரம் இதான் இருக்குது. ஈச்ச மரம் ஆயிடுதான் அதோட இனம் இருக்குது. இது பாம்புன்னு சொல்றது. இந்த பணம் போகும் அப்படி நம்மட அந்த கண்டில பேரதான அக்கரபெட்ல வச்சிருக்கணும். அக்கரபெட்ல இல்ல, நீலாவணி அந்த நிந்த ஒரு பக்கம் நினைக்கிறேன். அந்த ரோட்ல அப்படி இப்படி இருக்குது. அதான் அந்த அப்படிதான் போட்டிருந்தது. நீளமான இலைகள். இதை நான் தரவுகளாக எடுத்துக்கணும். அடுத்த வாரம் எங்களுடைய தாயகத்தில தரவுகள் நான் இப்படி எடுத்து வருவேன். என்னென்னு சொன்னா இந்த ஊரோட விளையாடு வட்டார வழக்கு சொற்களோட இதையும் நம்ம கொடுப்பது சிறப்பா இருக்கும்னு நான் நினைத்துக் கொண்டேன். தரவுகள் தானே, அறிந்து கொள்ளலாம் தானே, அறிந்து கொள்வதுதானே. நீங்க முன்கூட்டியே சொன்னீங்கடா இந்த நாட்டை பேரும் கூட நாங்க அந்த நாட்டை பார்த்து கொண்டு வரலாம். அடுத்த முறை நான் ஈரான பார்த்துக் கொள்ளுங்களா? ஈரான அந்த ஊர்களை அது பிரயோஜனம் இல்லையா? நீங்க நிகழ்ச்சியா செய்யறது இப்ப எங்களுக்கு இல்ல பிரயோஜனம் இல்லையா? அதை பார்த்துட்டு பதில சொல்றதை விட நீங்க அது இன்ட்ரெஸ்டா சாசம் இல்ல இப்படி தேடக்கூடாது. உங்களுக்கு தேடுதலாக இருக்கும். தேடல, அது ஒரு விஷயம். சொல்லிடும் அதுக்குள்ள போய் தான் எடுக்கணும். மற்றபடி சும்மா சும்மா தரவு தந்து கண்டுபிடிக்கிறேன்டா ஓகே. இப்ப தமிழ் சொல்லுண்டா அது கண்டுபிடிக்கிற சுகமா இருக்கும் உங்களுக்கு தரவு தந்து. ஆனா இது இந்த சொல்லுவல அப்படின்னா நீங்க எல்லாம் மூடியே ஒரு 5 நிமிஷம் எடுத்து ஒரு நாட்டை எடுத்துட்டு அதுன்ற சிறப்பு இயல்புகளை நீங்க சொல்லலாமே தவிர கடைசி அந்த நிகழ்ச்சி இதை ஒரு நிகழ்ச்சியா செய்யறனுங்களா அது போர் அடிக்கும். இப்ப எல்லாரும் தேடி கொண்டு இருந்தாங்க. நான் வெளியில வேண்டிய வேலை பார்த்துட்டு நல்ல வெயில் அடிச்சது உடுப்பல போட்டு அவத்துட்டு அப்படி எனக்கு போர் அடிச்சது வைக்கிட்டு சுவாரஸ்யமா இருக்கும் நிகழ்ச்சியை. இப்ப நாம
அடுத்த வாரம் நம்ம இலங்கை ஊர்களையும் இப்படி ஒரு கடைசி நேரத்துல ஒரு நம்ம அதை நீங்க அப்படி தொகுத்து சொல்லலாம், அப்படி தொகுத்து இன்னும் சொல்லி அதுகளோட இதுகளை பற்றி இப்ப ஒரு நாளைக்கு ஒரு நாட்டு எடுங்க, ஒரு கிழமை சமையல் எடுங்க, ஒரு கிழமை மருத்துவ குறிப்பு. நீங்க அந்த விளையாட்டு இதெல்லாம் கொண்டு வந்தீங்க, இப்ப விட்டுட்டீங்க. அது உண்மையிலேயே நல்ல அது என்ன டைம் பண்ணி உண்மையானிக்கு இந்த என்ன சொன்ன டைம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இல்ல இப்ப நீங்க கேப்பீங்க மட்டப்பந்துக்கு பதிலா இங்க நம்ம விளையாட்டு இதுக்கு பதிலா அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல அது இன்ட்ரெஸ்டா போகணும். அப்படியானதில் செய்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். உண்மைதான். நான் அடுத்த வாரத்துல இருந்து அதில் அப்படிப்பட்ட வித்தியாசமா நீங்க செய்த நீங்கள் தானே அதில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்வோம். நம்ம மற்ற அந்த கீரை வகையெல்லாம் எடுத்து வந்தீங்க. நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப இப்படி ஒன்று கொடுக்க வேணும் போல இருந்தது. இல்ல அது நீங்க முடிய நேரம் இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்டை பற்றி ஒரு 10 வசனம் அங்க நிறைய போகலாம். முக்கியமான விஷயத்தை சொல்லணும். பறவை மிருகம் அதுகளை பற்றி அந்த காசு அதுண்ட மொழி அவ்வளோத்தையும் சொன்னா காணும். பிறகு ஆங்கில கிளாஸ் மாதிரி போகாம ஆங்கில கிளாஸ் என்ன சொன்னது, எந்த ஃபேவரட் சாப்பாடை பற்றி எழுதணுமா? சாப்பாட்டை பற்றி எழுதணும். அதான் நானும் சொல்லிருக்கேன், சாப்பாடை பற்றி எழுதுனா ஒரு சாப்பாடு பேர் எழுதலாம். அதை அப்புறம் செய்கிற முறை எழுதுறதா 5 எழுத சொன்ன 5 வசனம் அதானே. இல்ல அந்த சாப்பாடு கிழமை எத்தனை நேரம் சாப்பிடுவீங்க அல்லது டெய்லியா சாப்பிடுவீங்க? உணவை பற்றி தானே கேட்டிருக்கேன். அதுதான் அந்த உணவை எப்படி 5 வசனம் மண்டேக்கு நாங்கள் உணவின் பேரை மட்டும் எழுதுவோம். உண்டு இதுதான் விருப்பம். எப்படி எழுதுங்க. இப்ப எனக்கு பிடிச்சது சோறு கறியாண்டா நான் கிழமையில் ஒரு தரம் சாப்பிட்றேன்னா அல்லது ஒவ்வொரு நாளும் ஒன்ஸ் அ டே சாப்பிட்றேன்னா இல்லை 3 நேரம் அதை சாப்பிட்றேன்னா அப்படி அதை எழுதுனீங்கன்னா சரி. அல்லது மார்னிங் வாணி பிரெட்டோட ஜாம் சாப்பிட்டா லஞ்சுக்கு ரைஸ் சாப்பிடுறது அப்படி என்ன ஒரு இது இல்ல உங்களோட ஃபேவரட் என்னங்கள உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை பத்தி எடுக்கலாம். மெயினாத்தான் வரும். இல்ல அதைத்தான் கேட்குறேன். இப்ப நாங்கள் அப்படி அதைத்தான் கேட்குறேன். இப்ப மார்னிங்ல எங்களுக்கு பிரெட் மற்ற ஜாம் பிடிக்குதுன்னு வைங்கோ. பிறகு நாங்கள் 2வது கேட்கிறோம் லஞ்சுக்கு நாங்கள் ரைஸ் ஒரு கறி இல்ல எனக்கு தோசை விருப்பம், எனக்கு புட்டு விருப்பம், அப்படியே ஏதாவது ஒன்று எழுதுறேன். எனக்கு புட்டு விருப்பம், எனக்கு இடியப்பம் விருப்பம். அப்படி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சாலும் ஒரு சாப்பாடுல இப்ப இங்கிலீஷ் சாப்பாடு எடுத்தா எனக்கு உண்மையிலேயே பிடிச்சது இந்த சிப்ஸ் சம்மந்தப்பட்ட சிப்ஸ் சிக்கன் அப்படி அதுகள் விருப்பம். இப்ப தமிழ்நாட்டுல உண்மையிலேயே ரைசன் கருது அதுக்கு பிறகு நூடுல்ஸ் புட்டெல்லாம் அதுக்கு பிறகு வாரது. அதைத்தான் கேட்கிறாரு. அவங்களோட ஃபேவரட் உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு பிடித்தமானது அதை பற்றி 5 எழுத சொன்னவர். 5 எழுதுங்க. ரைஸ் பிடிக்கிறேன்னா பாஸ்மதி அரிசி இல்ல சோறு சாப்பிடுறது அப்படி என்று போட அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா எனக்கு இந்த சாப்பாடு இருக்குன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த சாப்பாடு நான் வாரத்துல எத்தனை தரம் சாப்பிடுவேன் இதை விரும்பி அப்படித்தான் அவர் சொல்றாரு. நீங்க கேட்டிருக்கலாமே அதுல. அதுதான் இப்ப ஒரு பொதுவட்டமாடி சொல்றாரு. இப்ப அதுல கேட்டு நம்ம ஒரு எக்ஸாமுக்கு பதில கேட்டு போய் எழுதுறோம் இல்லையே. இல்ல செல்ல பிராணியை பற்றி போன இடமா கேட்டிருந்தார் அவர். என்ன அப்போ நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், எல்லாரும் எழுதி வாசிச்சு கொண்டிருந்தீங்க. அப்போ அவர் 5 வசனம் தான் அவர் சொன்னது தான் இதுதான் எழுதுனுண்டு. தண்டை நாய் எப்படி தன்னோட நாய் இந்த தான் அதை நான் ஒரு நாள் விளையாட கூட்டிட்டு போவேன், அதுக்கு நல்ல சுத்தமான தண்ணி கொடுப்பேன். அது 5 வசனம் தானே எழுதுறாரு. 5 வருஷம் தான் இருந்தார். அது மாதிரி எனக்கு சோறு விருப்பம் வேண்டாம். எனக்கு நன்றி வணக்கம். நன்றி அக்கா. நன்றி வணக்கம். நன்றி. நான் நியூஸ் எடுக்கணும். சரி நன்றி போகிறோம். நன்றி வாணி. நன்றி, மிக நன்றி. விடைபெற்றுக் கொள்கின்றேன். அடுத்த வாரம் தாயகத்துக்குள்ள நாங்க போய் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரத்துல அந்த விளையாட்டுகளை கொண்டு ஏதாவது அப்படி செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். நேரம் இருந்தா நீங்க ஒரு நாட்டை அதுண்ட முக்கியமான விஷயங்கள் ஒரு 5 சொன்னீங்கன்னா சரி. சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணி மீண்டும் ஒரு ஊரோடு விளையாட்டு நிகழ்வு கலந்து கொள்ளும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உண்மையில கண்டுபிடித்தார்கள் இந்த கிட்டத்தட்ட அது மப்ப பார்த்தா அங்க வரப்போகுதானே. இல்ல அந்த அதை போட்டு அடிச்சா கூகுள்ல போட்டு அடிக்க அங்க வருது. இது மாதிரி மணி இதை என்ன வச்சுதா அங்க இருக்கிறீங்க அது கேள்வி கண்டுபிடித்தாரு தானே. இந்த இடங்களை ஒரு பேர்கள் கஷ்டமான பேர்கள் தானே இந்த இடங்கள். இல்ல இருந்தாலும் இதுல பிரச்சனை என்னன்னா குயிக்கா கண்டுபிடிக்கிறது.
அப்ப அது சிறப்பான வந்து வாழ்த்துக்கள். அது சுவாரஸ்யத்தை தராது தானே. இப்போ டிக்சனரியை வச்சுட்டு நிகழ்ச்சி செய்யறதெல்லாம் அதெல்லாம் சரி வராது. அதெல்லாம் தேடி பிடிக்கணும். அதெல்லாம் எங்களோட பிடிக்க மூளைக்கு வேண்டாம். வேலையை அதான் எங்கட கொடுக்கணும். அதான் சுவாரஸ்யமா வரும். சுவாரஸ்யமாக போகும். தேடல் மோகன் என்ன சொன்னாலும் பதில் கல்வியா வந்தாலும் அது சுவாரஸ்யம் இல்லை. ஆ, தேடணும் ஆ. தேடணும். சிறப்பான வாழ்த்துக்கள். நான் வியாழக்கிழமை நிக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் பாணி. சரியா சொன்னா என்ஜாய் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. பெருநாள் என்றபடியால் கலந்து கொண்டு சரி, அடுத்த வாரம் நாம் கலந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மிக்க வணக்கம். நன்றி வச்சிதா. தொடர்ந்து கொள்வோம். ஊரோட இது விளையாடு. கொண்ட அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. இரவுக்கு வருகின்ற அழகான வச்சிதா ஒரு மாவட்டம். மிக்க இந்த நன்றி. இந்த நாட்டார் பாடும் எழுதி வச்சு இந்த மறந்து போயிட்டு படிக்கிறேன். அது இப்ப பாடுங்க. கொத்திய காணியில இந்த புள்ள வந்துட்டு மற அவள் சிரிச்சிட்டு இருப்பாள். பிள்ளை சிரிக்குவா? நான் பாட்டு படிச்சா சிரிக்கிறேன். பிள்ளைய சொல்லுங்க. இயர்போனை போட்டுட்டு கொஞ்சம் வேற எதுவும் செய்திகள் மகளட் சிரிக்கிறவாணி. நான் பாட்டு படிச்சா சிரிக்கிறேன். இதான் மம்மி பாட்டு படிக்கிறாங்கன்னு